பாஸ், நம்ம மத்திய பாஜக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இன்ன வரைக்கும் நீங்க கேட்டதுலயே பார்த்ததுலயே சிறப்பான ஒரு செய்தியா உங்களுக்காக நான் சொல்ல போறேன், கேளுங்க. பாஸ், என்ன பாஸ்ன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? வேலையை தேடுறதை விடுங்க, நீங்களே முதலாளி ஆவதற்கான ஒரு வாய்ப்பை கொண்டு வந்திருக்கேன். அதை கேளுங்க. மத்திய பாஜக அரசாங்கம் இருக்கு, அமித்ஷா இருக்காரு. நம்ம பாஷையில சொன்னா ரூமை போட்டு யோசிப்பாங்களோ அந்த மாதிரி மக்களுக்கு என்ன தேவை, எந்த நேரத்தில் தேவை அப்படின்றத தெரிஞ்சு இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. என்ன தெரியுங்களா? அது என்ன அப்படின்னா, நம்ம போன்ல கண்டிப்பா நான் சொல்ல போற அப்ளிகேஷன் இருக்கும். ஏதாவது ஒன்னாவது இருக்கும். ஓலா, ஊபர், ரேபிடோ, இது மூணுல ஏதாவது ஒன்று இருக்கா? அதை நம்ம பயன்படுத்துகிறோமா? இதே மாதிரி வாகனங்கள் வச்சிருக்கிறவங்களும் அதை பயன்படுத்துவாங்க. சில பேர் ஒரு நிறுவனத்துக்கிட்ட கார் வாங்கிக்கிட்டு அதில் வாடகைக்கு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்தமாக காரை எடுத்து அந்த அப்ளிகேஷன் கீழே அவங்களும் ஜாயின் பண்ணி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க நிர்ணயிச்சது தான் ரேட். ஆமாவா? இங்கேருந்து இங்கே போகணும் அப்படின்னா இவ்வளோ தூரம் அப்படின்னா அவங்க தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷனும் கொஞ்சம் கூட குறைச்சலாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ரேட்டு காட்டும். இப்போ 300 காட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஓட்ட வரவருக்கு எவ்வளோ கிடைக்கும் தெரியுங்களா? 150 ரூபா தான் அவருக்கு கிடைக்கும். மீதி எங்கே போகுது? நம்மகிட்ட வாங்குற மீதி 150 ரூபா எங்கே போகுது? வண்டி அவனது இல்லை, அந்த அப்ளிகேஷன் மட்டும் தயாரித்ததற்காகவே அவனுக்கு 150 ரூபா போகுதுங்க. வண்டியை போட்டு, உழைப்பை போட்டு, நேரத்தை போட்டு, உடல் உழைப்பை போட்டு ஒருத்தன் நமக்காக வரவனுக்கு 150, நம்மகிட்ட இருந்து வாங்குறது 300. அப்போ எங்க இந்த கொள்ள லாபம் போகுது? அப்போ கஷ்டப்படுற மக்களுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு போயிட்டு வர போக்குவரத்துக்கு, பயணிகளுக்கு எந்த மாதிரியான முறையில், எந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பயணத்தை கொடுக்க முடியும்? பயணிக்கிற பயணிகளுக்கும் ரேட்டு குறையணும், அந்த வண்டி ஓட்டக்கூடிய ஓட்டுநருக்கும் அந்த வண்டி முதலாளிக்கும் லாபம் கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, நமது மத்திய அரசாங்கம் பாரத் டாக்ஸி அப்படின்றத ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆமாங்க, அந்த அப்ளிகேஷன்னால என்ன பயன் அப்படின்னா, நீங்களும் நானும் முதலாளி ஆக முடியும். இந்த 300 ரூபா கொடுத்து 150 ரூபா கிடைக்கிறதுலாம் இங்கே வேலைக்கே ஆகாது. நீங்கள் தான் முதலாளியே. இதில் வெளிப்படைத்தன்மைன்னு ஒன்று உண்டு. இதில் அவங்க எவ்வளோ காசு கொடுக்குறாங்களோ அது உங்களுக்கு தான் வரப்போகுது. வேற இடைத்தரகரெல்லாம் இங்கே வாங்கவே முடியாது, அவங்களுக்கு வேலையே இல்லை. இன்னொன்று, இந்த கேன்சல் பண்ணுறது, புக்கிங் பண்ணிட்டு கேன்சல் பண்ணால் காசு பிடிப்பாங்களே, அதுவும் கிடையாது. இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, அந்த ஓட்டுறவங்களுக்கு நட்டம், நமக்கும் நட்டம். கேன்சல் பண்ணுற ஏதோ ஒன்றா நமக்கும் நட்டம். இதில் நான் ஒரு முறை காரில் பயணிக்கும் போது எனக்கு 300 ரூபா காட்டுது. அவங்கக்கிட்ட கேட்கும்போது எவ்வளோ சார் உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், சார் எனக்கு ஒரு 300 ரூபா காட்டுதா, உங்களுக்கு காட்டாதா அப்படின்னு. இல்லை சார், எனக்கு அதை விட கம்மியாக தான் காட்டுது, எனக்கு ஒரு மேலே ஒரு 50 ரூபா இல்லைன்னா 30 ரூபாயாவது போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு இருந்தார். நான் இருந்துக்கிட்டு, என்ன அது ஒரு ரேட்டு காட்டுது, இதுவே கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் இவங்க மேலே ஒரு 30 ரூபா 50 ரூபா கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, இல்லை சார், எனக்கு காட்டுறதே கம்மி தான், எனக்கு இதில் கிடைக்கிறதும் கம்மியாக தான் சார் கிடைக்கும், இதில் எனக்கு லாபமே இல்லை சார், இதை வச்சு என் காருக்கு டியூ கட்டணும், என் பிள்ளையும் படிக்க வைக்கணும், என் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் சார், நீங்கள் கொஞ்சம் பார்த்து மேலே போட்டு கொடுங்க சார் அப்படின்னாங்க. இது குறிப்பாக சென்னையில் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்கள் கோயம்புத்தூர் வேறு சைட்லாம் போனீங்கன்னா அவங்க ஃபோனை எடுத்த உடனே சொல்கிறது இதுதான், மேலே ஒரு 10 ரூபா கொடுக்குறீங்களா, 20 ரூபா கொடுக்குறீங்களா. பல இடங்களில் போராட்டங்களே நடத்துகிறாங்க, அறிவிக்கிறாங்க, எங்களுக்கு இந்த அப்ளிகேஷனே தேவையில்லை, நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, நம்ம பயணிக்கிற நமக்கும் லாபம் இல்லை, சரியான ஒரு பயணத்தை அமைச்சு கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி இதுக்கு வண்டி ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்கும் லாபம் கிடைக்கல. அப்போ யாருக்கு தான் இந்த காசுலாம் போயிட்டு இருக்கு? கொள்ள லாபம் யார் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா, இந்த நிறுவனங்களை நடத்தக்கூடிய பெரும் முதலாளிகள். அப்போ மத்திய பாஜக அரசாங்கம், அமித்ஷா அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அப்படின்னா, ஓகே இதை கட் பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாரத் டாக்ஸி அதை அறிமுகப்படுத்தி, இதில் நம்ம கார் எடுத்து போட்டு வாடகைக்கு ஓட்டினாலும் லாபம் கிடைக்கும், வேற யாரு காரையோ எடுத்து நம்ம டிரைவராக அதில் ஜாயின் பண்ணாலும் லாபம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன புக் பண்ணும்போது காசு காட்டுதோ அது அவங்களுக்கு தான் போகுது, வேற யாருக்கும் போகிறதில்ல, அவங்க தான் முதலாளி. இந்த பாரத் டாக்ஸின்றதை அறிவித்த உடனே மற்ற நிறுவனங்கள்லாம் 50% பக்கமாக ரேட்டை குறைச்சிட்டாங்கங்க.
அப்போ பார்த்தீங்களா எவ்வளவு கொள்ள லாபம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை தான் கண்டுபிடிச்சி மத்திய பாஜக அரசாங்கம் அமித்ஷா அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. பாரத் டாக்ஸின்றதை கொண்டுட்டு வந்திருக்காரு. நான் அதே மாதிரி இன்னொரு முறை பயணிக்கும் போது நான் இது மாதிரி சொன்னேன், அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வர போறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் கேட்டாரு, எப்போ கொண்டு வர போறாரு? நாங்கள் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் இதில் படாத பாடு பட்டு அழியிறோங்க. எங்கள் உடம்பே போகுது. நைட்டு பகல் கண்ணு முழிச்சு ஓட்டினா கூட லாபமே கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு ரேட்டு காட்டுறாங்க, எனக்கு ஒரு ரேட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னவருக்கு கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்ததுலாம் கோடி புண்ணியம், கோயில் கட்டி கும்பிடுவார். அந்த அளவுக்கு மத்திய பாஜக அரசாங்கம் பண்ணியிருக்கு. படித்தவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, கார் எடுத்து போட்டு இதில் ஓட்டலாம், கார் ஓட்ட போகலாம். நமக்கு இன்னும் லாபம் வந்து அதிகரிக்கும். இதுக்கு முன்னாடி ஓலா, ஊபர், ரேபிடோவிலேயே கஷ்டப்பட்டு ஓட்டி சில பேர்லாம் வந்து மாதத்துக்கு 50,000 80,000ன்னு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கும்போது, இதில் முழுக்க உங்ககிட்டயே காசு வருதுங்கும் போது நீங்கள் இன்னும் எவ்வளோ லாபம் அடைய முடியும்? உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இது ஒரு வின் டீல்னே சொல்லலாம். பாரத் டாக்ஸி இனிமேல் நம்ம ஃபோனில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அப்ளிகேஷனில் பாரத் டாக்ஸியும் ஒன்று. நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. இதில் வந்து இடைத்தரகர்கள் கிடையாது, தேவையில்லாத கட்டணங்கள், சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது. இங்கேருந்து அங்கே போனோம் அப்படின்னா சரியான விலை கொடுக்கப்படும். அது ஓட்டுறவருக்கு, அந்த யார் முதலாளியோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால் இப்போ நான் இருக்கேன், எனக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா, ஒரு 4 கார் எடுத்து இந்த அப்ளிகேஷன் மூலியமாக ஓட்டினோம்னா நம்மளால் 4 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். நமக்கு அது மூலியமாக ஒரு லாபம் கிடைக்கும். அப்படி 4 கார் எடுக்கிற அளவுக்கு சத்தியமாக காசு இல்லை. அந்த மாதிரி என்னால் ஒன்று பண்ண முடியும் அப்படின்னா என் டியூ போட்டு எடுக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சான்ஸாக அவங்களுக்கு வந்து அமையும். பாரத் டாக்ஸி அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்து, ஏன் அப்படின்னா என் ஃபோனில் இருக்குங்க. ஓலா இருக்குது, ஊபர் இருக்குது, ரேபிடோ இருக்குது. நான் இங்கெல்லாம் வெளியே போயிட்டு வரணுன்னாவே இதை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது நான் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஏற்றினேன்னா எனக்கு பயன் தரும். அதே மாதிரி உங்களுக்கும் பயன் தரும். நம்ம யாரோ ஒருத்தங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து யார் வண்டி ஓட்டுறாங்களோ, கஷ்டப்பட்டு நமக்காக வராங்களா, அவங்களுக்கு அந்த காசு போட்டோம். என்னுடைய நாடு தயாரித்த இந்த பாரத் டாக்ஸி அதை நான் பயன்படுத்துகிறேன். தற்சார்பு இந்தியா, சுயசார்பு இந்தியா சொல்கிறோம்ல, அப்போ நம்ம அதை பயன்படுத்தணுமா இல்லையா? இன்றே பதிவிறக்கம் செஞ்சு லாகின் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. நன்றி.